ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெண்டர் கோகனட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவுல் உப்மா. ஸோ இதுக்கு அவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரேஷியோ பார்த்திங்கன்னா இப்போ இது நான் ஒரு ரெண்டு பேருக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ அது நீங்கள் எப்படி நம்ம இன்டேக்கை பொறுத்து ஒரு தோராயமாக சொல்கிறேன். 1/4 கிலோ 2 பேர்த்துக்குன்னா ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாம். ஸோ இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூளுப்பு போட்டு அதை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அவுல் முழுகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக வேண்டாம், கரெக்டாக அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு மினிமம் 1/2 hour ஊற வைங்க. மினிமம் 1/2 hour, மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். ஊறின பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ இது நல்லா ஃப்ளஃபியாக வந்த பிறகு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அவுலை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விடுறது பரவாயில்ல, ஏன்னா ஆக்சுவலி என்னென்னா அந்த நெய் இந்த அவுளோட இது சாஃப்டன் பண்ணிக்கும். இப்போ நம்ம அதை அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கலக்கிறப்ப கொஞ்சம் அந்த அவுள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த நெய் விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இங்கே நெய் விடுறது. ஸோ எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ முன்னாடி ஃபஸ்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலையை மட்டும் நல்லா வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சு தோல் எடுத்துகிட்டு அதை அப்படியே வேர்க்கடலையே நல்லா 1க்கு 2 இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க, கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வரதுக்கு. ஸோ இது ஓரளவுக்கு வறுத்த பிறகு நம்ம ஆல்ரெடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஸோ பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு இந்த வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சம் வறுபட்ட பிறகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு அந்த வெங்காயம் நல்லா வறுத்து விடுங்க. ஓரளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு கொஞ்சம் அது வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாமே கலந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம ஆல்ரெடி அவுளில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த டயத்தில் அது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம அவுளெலாம் போட்ட பிறகு அப்போ ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தோடு கொஞ்சம் போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுடுங்க. இப்போ வதக்கி விட்ட பிறகு நீங்கள் உதுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அவுளை நல்லா ஓரளவுக்கு நல்லா உதுத்து வச்சுருக்கோங்க. அதை இந்த கலவையோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உதுத்து வச்ச உதுத்து அவ்வளோ ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விடுங்க. ஓரளவுக்கு அந்த மசாலாவும் அவ்வளோ ஆட் ஆகணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு அதெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு நான் நெய் ஆட் பண்ணல, இன்கேஸ் முடிஞ்சால் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதையும் ஒரு பெரட்டி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா அவுல் உப்புமா ரெடி. Thank you. Subscribe and